அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு என்னம்மா செய்ய போறோம்? இன்னைக்கு சுண்டக்காய், சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு வைக்க போறோம். சரிம்மா. சட்டி சூடாயிருச்சு. எண்ணெய் ஊத்துறேன். ம். எண்ணெய் சூடாயிருச்சுப்பா. வெந்தயம் 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன் போட்டு பொரிய விடுவேன். இப்ப சுண்டைக்காயும், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். லைட்டா உப்பு போட்டு நல்லா வதக்கணும். சுண்டைக்காவும், வெங்காயமும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து கருவேப்பிலை தூள் வச்சிருக்கேன். கருவேப்பிலை தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை தூள் போட்டோம். இப்போ நல்லா வந்து கலரிட்டு கருவேப்பிலை தூள் தான் போடணுமாம்மா? இந்த இலை எல்லாம் போட இல்லைப்பா, கருவேப்பிலை இலை இருந்துச்சுன்னா சுண்டைக்காயும் சின்ன வெங்காயம் வதக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை தூள் இருக்கனால லாஸ்ட்டில் போட்டு இப்போ ஒரு கிளறிடுறேன். சரிம்மா. இப்போ தக்காளி 5 தக்காளி எடுத்து இந்த சாறு சக்கை தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாறை மட்டும் இப்போ ஊற்றுறேன். சாறை ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கிளறிக்கிறணும். சுண்டைக்காய்க்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு இந்த மிளகாத்தூள் போடுறேன். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா கிளப்பி விட்டுக்கிறணும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டு தக்காளி சக்கையோட இந்த இவ்வளவு தேங்காய் போட்டு அரைச்சி சுண்டைக்காய்க்குள்ள ஊற்றணும். தேங்காய் தக்காளி சக்கை இந்த ரெண்டையும் அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதை அந்த சுண்டைக்காயோட சேர்க்கணும். சேர்த்து நல்லா ஒரு கிளறிடணும். இந்த மிக்ஸி ஜாரு தண்ணி கொஞ்சோண்டு இது பண்ணி கலந்து அதை ஊற்றியிருக்கேன். இது லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி இந்த பாருங்க அந்த சாறு ஊற்றுறேன். இந்த பாருங்க உப்பு தேவையான அளவு போட்டு அவ்வளோதான். குழம்பு நல்லா இது பண்ணி கொதிக்க விட்டு இறக்கிடணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் நாங்கள் தண்ணியாக தான் குழம்பு கெட்டியாக பிடிக்காது, கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவோம். டேஸ்ட்லாம் பார்த்துட்டோம். டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கு. உப்பு உரப்புலேருந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. புளிப்பும் கூட. நாங்க வந்துட்டு ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டோம். அதனால இந்த உரப்பு எங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. நீங்க வந்துட்டு உங்களுக்கு உரப்பு பத்தல அப்டின்னா, நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க உரப்பு சாப்பிட மாட்டோம் அப்டின்னா, இதே அளவு நீங்க உரப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். உப்பு, உரப்புலேருந்து, மல்லித்தூள்லேருந்து எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா, புளிப்பும் கூட கரெக்ட்டாவே இருக்கும். புளிக்குழம்புக்கு என்னம்மா தொட்டுக்க? சுண்டைக்காய் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மெதுக்க வத்தல், கத்திரி வத்தல், மிளகா வத்தல், இது 3மே நம்ம வீட்டில் போட்டது. இது அரிசி வத்தல் வந்து வாங்கினது. சூப்பராக இருக்கும். அரிசி வத்தல் வறுக்கிறப்பா. மெதுக்க வத்தல் வறுக்கிறேன்ப்பா. கத்திரிக்காய் வத்தல் வறுக்கிறேன்ப்பா. மிளகா வத்தல் போட்டிருக்கேன்ப்பா. வத்தல் வருங்க, அரிசி வத்தல், கத்திரி வத்தல், மெதுக்க வத்தல், மிளகா வத்தல் எல்லாமே வறுத்து இந்த பாருங்க வச்சுட்டேன். மிளகா வத்தல் மட்டும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மயிலுக்கு. இந்த பாருங்கப்பா, சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு.
15 நாளைக்கு ஒருக்கா சுண்டைக்காய் வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.